ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் கலந்துக்க போகிறேன். ஆக்சுவலி நான் ராத்திரி தான் பார்த்தேன். நான் பொதுவாக நான் ரொம்ப ஓவர் டிப்ரெஷன் பர்சன். நான் சைக்காட்ரிஸ்ட்டுக்கிட்ட காட்டிட்டு எனக்கு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்லீப்பிங் டோஸை சாப்பிட்லன்னா எனக்கு தூக்கம் வராதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். மனசில் அவ்வளோ கவலை, வருத்தம், எதிர்காலம், பயம் அப்படி. என்னாச்சு இன்றைக்கி 3 நாளாக வீட்டில் சரியில்லைங்களே. பாருங்க, அந்த கிழவி உட்காந்துருக்கா தெரியுதா? அது இன்றைக்கி சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுங்க. வாமிட்டிங். அவங்களுக்கு பித்தப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. ஓவர் பித்தம் ஆகிடுச்சு உடம்பு. இந்த பொம்பளை சும்மா இருக்காது. உப்பு, ஊறுகாய், மாங்காய் வத்தை, மசுறு வத்தை எல்லாத்தையும் தின்னு இவளுக்கு வயிறு புண்ணாக போய் வாமிட்டிங் சென்சேஷன் ஆகிடுச்சு. விடிய சரி, இந்த சனியன் நேற்று கொஞ்சம் தெளிஞ்சுதா. இந்த சனியன் தெளிஞ்சதும் என்ன ஆகிடுச்சு, இந்த முந்தா நேற்று ஒரு எலியை பிடிச்சி தின்ட்டான்னுட்டுங்க. இவன் எலியை தின்னாலே அவனுக்கு ஒத்துக்காது பாருங்க. ஏற்கனவே அவனுக்கு 2 நாளாக ஜுரம் எங்கள் பப்புக்கு. நேற்று என்ன ஆகிடுச்சு, வாமிட் பண்ணால் நைட்டு 2:30 மணி இருக்குங்க. தலைமாட்டில் வாமிட் பண்ணால் ரத்தமாக வாந்தி எடுக்கிறான். எலியோட தலையை மட்டும் பிடுங்கி தின்ட்டான்ப்பா. உடம்பெல்லாம் பார்த்து நான் பிடுங்கி போட்டேன், மண்ணெண்ணெய் ஊற்றிடுவான். அது மேலே பிடுங்கி போட்டேன். ஆனால் தலையை காணும் அந்த எலிக்கு. இப்போ அந்த தலையை தின்னு வச்சுருந்துருக்கான்ப்பா. அது நேற்று நைட்டு 2:30 மணிக்கு வாமிட் எடுத்தால் ரத்தமாக வாந்தி எடுக்கிறான். உங்களுக்கு அந்த பல்லுக்குள்ளே தான் போய் குடலில் குத்தி போச்சு. புண்ணு தாங்கலை. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு ஒரே கவுச்சி வீட்டில். அப்புறமேலுக்கு நான் அந்த சுகரஃபில் ஓஜல் அல்சர் சிறப்பு, இது எப்பேற்பட்ட அல்சரையும் குணப்படுத்தும். இந்த மருந்தை சிரஞ்சில் எடுத்து பப்புக்கு ஒரு 4 ml போட்டு விட்டேன். ஏன்னா அந்த புண்ணு ரத்தமாக வருதே வாயு வகுத்துல இருந்துன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுட்டுங்க. வீடெல்லாம் தொடச்சிட்டு எனக்கு ரொம்ப, ஏன்னா இவங்களுக்கும் 2-3 நாளாக அதே வாமிட்டுன்னு பார்க்குறோம். நைட்டு பப்பு குட்டிக்கும் அதே வாமிட்டு. சரி, என்னடான்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சிங்க. ஒரு மாதிரியே இருக்குது. என்னை சுற்றி சாந்தின மாதிரி ஒரே வாந்தியாக போச்சா. தூக்கம் வரல 3 மணிக்கு. சரின்னு சொல்லிவிட்டு யூடியூப்பு பார்ப்போன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. நான் ஒருத்தரை புதுசாக திருச்சி கரூரில் ஒருத்தரை புதுசாக சப்ஸ்கிரைபு. ஆக்சுவலி நானும் யாரையும் சப்ஸ்கிரைப் போடுறதில்ல. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன், நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க கேட்டதுனால சரி அவங்கள பண்ணுவோமே. கேட்குறாங்களே, அவங்க நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்காங்க, நம்ம உதவி செஞ்சுட்டேன். சரி செஞ்சுட்டு ஒரு நாள் அவரோட சேனலை அனலைஸ் பண்ணும்போது அதில் ஒரு லேடி வந்தாங்க. லேடி கொஞ்சம் சிகப்பாக ஒரு 40 வயசு கிட்டத்தட்ட இருந்தாங்க. 40 மேலே இருக்கும், 44 அந்த மாதிரி இருக்கும். பார்த்தா ஒரு குடும்ப குத்து விளக்காக தெரிஞ்சுதா. சரின்ட்டு நான் அவங்க சேனல் உள்ளார போய்ட்டு அவங்களோட சப்ஸ்கிரைபர்லாம் யாரும் வந்துச்சு, ஓரளவு வந்துச்சு. எல்லாம் பார்த்து அதோட சரி, இந்த லிங்க்கில் அந்த வீடியோ ஓரளவு வரும். அடிக்கடி என்னோட ஃபோனுக்கு வந்துச்சிங்களா. நைட்டு 3 மணிக்கு அந்த குடும்ப குத்து விளக்கோட வீடியோ வந்துச்சு பாருங்கள், லைவ்னு வந்துச்சு. எப்பா லைவோ ஓப்பன் பண்ணாப்பா சாமி, எனக்கு சரியான ஆதரங்க. ஒரு 10 மினிட்ஸ் நானும் வாட்ச் பண்ணுனா. இந்த ஜென்ஸுங்க எங்கேருந்து தான் சேட்டு போடுவானுங்களோ தெரியாது, கமெண்ட் போடுவானுங்களோ தெரியாது. எப்போ சாமி அதில் அது அந்த பொம்பளை நல்லாவும் இல்லைங்க, சிவப்பாக இருக்குது அவ்வளோதான். ஒரு 45 வயசு இருக்கும், ஒரு சின்ன பொண்ணு, அது மாதிரி இல்லைங்க. ஐயோ சாமி, என்னென்னமோ பண்ணுது அந்த பொம்பளை முகத்தாளி. அதாவது ஒரு காலத்தில் விபச்சாரம் என்பது படுத்தால்தான் விபச்சாரம் இல்லைங்களா. இன்றைக்கி லைவ்லேயே அந்த பொம்பளை, இந்த அன்னபூரணி அம்மா சொல்லுவாங்களே, நாங்கள்லாம் ஃபோன்லேயே வைப்ரேஷன்லேயே ஃபோன்லேயே கொடுத்துருவோம் அருள் அப்படின்ன மாதிரி, இவ்வளோ ஃபோன்லேயே விபச்சாரம் பண்ணுறாளுவோப்பா இந்த பொம்பளைங்க. எனக்கு 10 மினிட்ஸ் இதை எனக்கு ரொம்ப பொறுமையாக இருந்து பார்த்துட்டு, இதில் வேறு சாமர்த்தியமாக என்ன செய்கிறது, லைவ் போட்டுட்டு அந்த லைவோட அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு போட்டு வர்றது போல் இருக்குது. அதாவது வாட்சிங் டைம் அதிகமாகிடுச்சு, உடனே டெலீட் பண்ணிடுறது போல் இருக்குது. இப்படி ஒரு டெக்னிக் போல் இருக்குது. நான் என்ன செஞ்சேன், எனக்கு ரொம்ப பொறுமை தாங்காமல், பகல்லாம் குடும்ப குத்து விளக்காக இருந்தியம்மா, இரவில் நீ இப்படியா ஒரு கமெண்ட்டையும் போட்டு விட்டுட்டு
நான் வந்து இது பண்ணிட்டேங்க. எனக்கு வந்து அந்த லேடியை கூட எனக்கு வந்து ஒரு வருத்தம் இல்லைங்க. ஏன்னா என்ன சொல்லுங்க, அவள் வேசி, அவள் நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தா இப்படி செய்ய மாட்டாள். அவள் ஏதோ தவறான வழியில் பிறந்தவளா இருப்பா, அவள் அப்படி செய்கிறானே வச்சுக்குவான். அவளே செய்யறதுக்கு ஒரு சின்ன அவன் சொல்கிறான் ஆன்ட்டின்னு கூப்பிட்றான். ஒரு சின்ன பையன் போல இருந்தவன் அவன் வந்து ஆன்ட்டி அப்படின்னு அந்த லேடியை கமெண்ட்டில் வந்து ஆன்ட்டி அதை காட்டுங்க இதை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. என்ன உலகம் எங்கே போயிட்டு இருக்கு? இதில் நம்ம திருச்சி சாதனாவெல்லாம் கையெழுத்து கும்பிடலாமே. திவ்யா கள்ளச்சிலாம் பரவாயில்லைங்க. அதாவது வெளிப்படையாக நாங்கள் வேசி என்று காட்டிக்கொள்பவர்கள் கூட ஒரு பங்கில் வச்சிக்கலாம். இந்தமாரி வந்து பெண்கள் வந்து ரொம்ப மோசமான நிலையில் போகிறாங்கங்க. அதை விட அந்த பெண்களை விட இந்த ஆண்கள் யாரோ ஒரு தம்பி, நல்ல தம்பி, என்னாடி கிழவி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பண்ணியிருந்தான் பாருங்க. எனக்கு அப்போ தாங்க ரொம்ப நிம்மதியாச்சு. 100 மோசமான ஆம்பளைங்களும் ஒரு நல்ல பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னாடி கழுவி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன் கமெண்ட் போட்டான் பாருங்க. எனக்கு அப்போல்லாம் சிரிப்பு வந்துச்சு. நான் ரிலாக்ஸ் ஆகி நான் தூங்கினேன்ப்பா. இந்த ஜென்ஸுங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கானோ லோ அலையிறானுவோ எனக்கு தெரியவே இல்லைப்பா. ரொம்ப மோசமாக போச்சு அந்த கமெண்ட்லாம். நான் ஒரு 10 மினிட்ஸ் வாட்ச் பண்ணேன். என்ன தான் செய்கிறேன் அந்த பொம்பளை பார்ப்போன்னு. ஐயோ சாமி, என்ன சொன்னாலே ஃபோன்லேயே வேஸ்ட்டு தொழில் பண்ணுறாளுங்க. ஐயய்ய.